வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட 4% வந்து டிஏஐக்கான அந்த லெட்டரெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அதோட அரியர் வந்து இன்னும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது அரியர் வந்து எப்போ கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே எதுவும் டீட்டெயிலாக வந்து சொல்லலை. ஆனால் இந்த 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ வந்து ஒரு மாஸ்டர் சர்க்குலர் ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் வந்து 18வது பாயிண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, லேட் ஆகும் பட்சத்தில் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8% இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் சிபிபிசி பென்ஷனரோ அதே போல் டிபிடிஓ பென்ஷனருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 13ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆனாலும் டிஆரோட அந்த ஐக்கு நோட்டிஃபிகேஷனு 18ஆம் தேதி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஏவோட அரியரும் கிடைச்சாச்சு. அதே போல் ஏப்ரல் மாதம் டிஏ வந்து சேர்ந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த ஆர்பிஐ ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேங்க்குக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸ்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ அண்டரில் வராதனால அவங்க வந்து பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சி ஸ்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாதிருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஓபிபிடபிள்யூட லெட்டர் வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் சம்மந்தமான வெல்ஃபேர் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷனு ஆஃபீஸ் மெமரண்டும் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 13ஆம் தேதியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க 4% டிஏ வந்து கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க மார்ச் மாத பென்ஷன் வந்து இன்க்ளூட் ஆகிட்டு வராதுன்னு சொல்லிட்டு இவங்களுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரியரும் கிடைச்சிடும். ஏப்ரல் மாத பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டிஏ வந்து இன்க்ளூட் ஆகிட்டு வரும். ஏன் சொல்கிறேன்னாக்கா ஆல்ரெடி 1 ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்பிஐ இந்த மாத சர்க்குலர் வந்து எடுத்ததுனால கண்டிப்பாக ஏப்ரல் மாத பென்ஷன் வந்து கிரெடிட் ஆகிடும். 2வது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸில் 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனும் சரி, 2016க்கு முன்னாடி வந்த பென்ஷனும் சரி, அதாவது 2006லேருந்து 2016க்குள்ளே 2006க்கு முன்னாடி வந்த பென்ஷனர். ஏன் இது வந்து நான் 2 காலமாக எடுத்துருக்கிறாக்கா, 2006க்கு முன்னாடி வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்காது இருக்குது. 2006லேருந்து 2016க்குள்ளே வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பர்ஸில் வந்து மைக்ரேட் ஆகாத டைமில் வந்த பென்ஷனர். ஸோ உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ இந்த மாதிரியெல்லாம் ஒரு சில அலோன்சஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட அட்ரஸ் வந்து அப்டேட் ஆகாது இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் அப்டேட்டுக்காக தான் கேட்கும். ஸோ அதனால் உங்களோட அட்ரஸ் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே லைன்லேயே எல்லா டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணியிருப்பாங்க. மற்ற ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட், பின் நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பிளாங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாங்காக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வேறு ஏதாவது மாற்றம் செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்ரஸ் அப்டேட்டுக்காக தான் கேட்கும். நீங்கள் என்ன மாற்றணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அது வந்து மாற்றம் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிங்க. அட்ரஸ் அப்டேட் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு வச்சு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸ்பார்ஸில் அட்ரஸ் அப்டேட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்களே வந்து உங்களோட மொபைல்லையே நீங்கள் வந்து இதை அப்டேட் பண்ணிக்கலாம். 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸு. இது வந்து ஸ்டாப்பேஜ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குறீங்க. அதே போல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் கேட்குறீங்க. யாரெல்லாம் சர்வீஸ் பென்ஷனர் இருக்கீங்களோ உங்களுக்கு வந்து அதாவது நிறுத்தத்துக்கும் இல்லை ஆரம்பிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஆப்ஷன் கிடைக்கும். ஃபேமிலி பென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதாவது நிறுத்தம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஆப்ஷன் இருக்க தவிர அது வந்து மறுபடியும் வந்து வாங்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஸ்பர்ஸில் வந்து கிடைக்கல. ஸோ ஃபேமிலி பென்ஷனரு உங்களுக்கு வந்து இசிஹெச்எஸ் கார்டு எடுக்கலை, அதே போல் எஃப்எம்ஏ அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா நீங்கள் சோல்ஜர் போர்டு மூலயமா லெட்டர் எழுதி போட்டு நீங்கள் வந்து உங்களோட எஃப்எம்ஏ வந்து வாங்கிக்கோங்க. அப்படி இல்லை எஃப்எம்ஏ எனக்கு வேண்டாம் இசிஹெச்எஸ் கார்டு அப்ளை பண்ணுறோன்னு இசிஹெச்எஸ் கார்டு கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்ஏ ஒரு டைம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் 2வது வந்து நீங்கள் அதை கிராண்ட் பண்ண முடியாது. யாரெல்லாம் மாதம் 1000 ரூபாய் நீங்கள் எஃப்எம்ஏ வாங்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுனாக்கா அதை நீங்கள் நிறுத்திட்டு இசிஹெச்எஸ் கார்டு வாங்கிட்டீங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, இசிஹெச்எஸ் கார்டு வேணாம் எனக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணும்போது கிடைக்காது. ஸோ லைஃப்பில் ஒரு டைம் மட்டும்தான் நீங்கள் வந்து இது சேஞ்ச் பண்ண முடியும் எஃப்எம்ஏ வாங்குறவங்க மட்டும். ஸோ நீங்கள் எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இலவச மருத்துவம் வேணுமா, அப்படி இல்லை ஒவ்வொரு மாதம் வந்து 1000 ரூபாய் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் மாற்றியாச்சுனாக்கா மறுபடியும் உங்களால் மாற்ற முடியாது. இலவச மருத்துவம் வந்து நிறைய உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள் இசிஹெச்எஸ் பெனிஃபிட் இருக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ ஒரு மருத்துவம் பண்ணணும் அப்படின்னாக்கா மாதம் 1000 ரூபாய் வாங்குகிற அமௌண்ட்டில் வந்து உங்களோட ஒரு மாதத்தோட மருத்துவமே வந்து சரியாக போகாது. ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் குறைந்தபட்சம் 20,000லேருந்து 30,000 ரூபாய் ஒரு நாள் 2 நாள் செலவே வந்து ஆகிடும். ஸோ அதனால் பெரிய பெரிய வியாதிக்கு ஏதாவது வருது அப்படின்னாக்கா ஸோ அதையும் தாண்டி போகலாம். அதனால் நீங்கள் வந்து இசிஹெச்எஸ் பெனிஃபிட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும்.
1000 தான் வேணும் அப்படின்றவங்க நீங்கள் வந்து இசிஹெச்எஸ்ஸை சர்வீஸ் பென்ஷனர் வந்து இசிஹெச்எஸ் கட் பண்ணிவிட்டு 1000 எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்பார்ஸில். அதோடு அப்படி யாராவது வாங்கியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்துட்ருக்கீங்க, எஃப்எம்ஏ வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு இசிஹெச்எஸ் பெனிஃபிட் ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ரிகவரி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப்எம்ஏ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குறைஞ்சின பிபி அப்டேட் ஆன பிறகு இந்த மாதிரி எஃப்எம்ஏ ஸ்டாப்பேஜுக்கான ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு அவங்களோட ரிகவரி அமௌண்ட்டு டோட்டலாக எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் கொடுத்த பிறகு அந்த அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இசிஹெச்எஸ் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இசிஹெச்எஸ் ஸோ இதில் வந்து நீங்கள் இசிஹெச்எஸ் ரிகவரி இருக்குது, இது ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவுன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்வீஸ் பென்ஷனரு. ஸோ இதில் வந்து நீங்கள் நோ கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இசிஹெச்எஸ் ரிகவரி வந்து இன்னும் பண்ணலை. அதே போல் ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவுன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து கிடைக்கல. ஸோ இதில் வந்து ஃபிக்ஸட் மெடிக்கல் அலவுன்ஸில் எஸ்ன்னு இருக்குனாக்கா உங்களுக்கு மாதம் வந்து 1000 கிடைக்குது. இசிஹெச்எஸ் ரிகவரியில் வந்து எஸ்ன்னு இருக்குனாக்கா ஆல்ரெடி அவரோட ரிகவரி அமௌண்ட், அதாவது ஒன் டைம் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்காங்க, இசிஹெச்எஸோட பெனிஃபிட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டுமே நோ இருக்கிறதுனால இவருக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடைக்கல. ஸோ உங்களுக்கு வந்து செக் பண்ணுங்கள், இசிஹெச்எஸ் ரிகவரியில் எஸ்ன்னு இருக்கும். யாரெல்லாம் இசிஹெச்எஸ் பெனிஃபிட் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு, அப்படி இல்லை எஃப்எம்ஏ வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பின் நம்பரும் வந்து பிளாங்காக இருக்குது, ஸ்டேட்டும் வந்து பிளாங்காக இருக்குது, டிஸ்ட்ரிக்டும் வந்து பிளாங்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து ஸ்பார்ஸில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ண முடியும் எது வந்தாலும். ஸோ இப்போ வந்து நம்ம எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணுறதுக்கான வழிமுறை தான் பார்க்க போகிறோம். ஸோ எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஸ்பார்ஸ் போர்ட்டலில் நீங்கள் ஓப்பன் பண்ண பிறகு உங்களோட ப்ரொஃபைலில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து சர்வீஸ் ரிக்வெஸ்ட்டில் ஸ்டாப்பேஜ் மெடிக்கல் அலோன்ஸ் இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும், ஸ்டாப்பேஜ் ஆஃப் மெடிக்கல் அலோன்ஸ் சொல்லிட்டு. ஸோ இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸ் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் எஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் நோ பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடும். ஸோ நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜை வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து எஃப்எம்ஏ வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க உங்களோட லைஃப் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மறுபடியும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி மறுபடியும் ஒரு மெசேஜ் ஒன்று காட்டும். ஸோ இந்த மெசேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபிக்ஸட் மெடிக்கல் அலோன்ஸை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்காக எஸ் கொடுக்குறீங்க. அதில் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே ஆல்ரெடி ஐ வில் ரெசிட்டிங் இன் இசிஹெச்எஸ் ஏரியாவில் இருக்கீங்கனாக்கா இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து தூரமாக இருக்குது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இல்லைனாக்கா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏரியாவில் எப்படி இருக்கோ அது வந்து பார்த்தீங்க இப்போ மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்டில் வந்து இசிஹெச்எஸ் இருக்கிறதுனால நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டோக்கன் வந்து இஷ்யூ ஆகும். ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ரெக்வஸ்ட் டோக்கனு, இந்த டோக்கன் நம்பர் வச்சு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ராக் ஸ்டேட்டஸில் போயிட்டு உங்களோட ஐடி வந்து எப்படி ட்ராக் ஆகிருக்கு, இது வந்து என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் லைஃப்பில் ஒரு டைம் மட்டும் தான் பண்ண முடியும், மறுபடியும் உங்களால் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் யோசித்து எஃப்எம்ஏ ஸ்டாப் பண்ணுறதா இல்லை இசிஹெச்எஸ் பெனிஃபிட் எடுக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து முடிவு எடுத்துங்க. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குன்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறோங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.